வணக்கம். நான் பாரத் டிஜிப்ளஸ் கம்பெனியோட ஃபவுண்டர். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனிஸ், அதாவது நம்ம ப்ராடக்ட்ஸை இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனிஸ்க்கு டிஜிட்டல் ஸ்ட்ராட்டஜி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி பேச போகிறேன். ஸோ இப்போது ஃபஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி அப்படின்றப்போ அவங்க கண்டிப்பாக ஒரு ப்ராப்பர் ப்ரொஃபஷ்னல் வெப்சைட் வேணும். நம்ம அந்த வெப்சைட்டில் வந்து அந்த கம்பெனியை பற்றின என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்க, அந்த ப்ராடக்ட்ஸோட குவாலிட்டி என்ன, இது வரைக்கும் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது, அக்ரிடிஷேஷன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி அந்த எக்ஸ்போர்ட் கம்பெனி பற்றின ஒரு ப்ராப்பர் ப்ரொஃபைல், ரொம்ப ப்ரொஃபஷ்னலான ஒரு வெப்சைட்டில் எல்லாத்தையும் நம்ம செட்டப் பண்ணி ஆன்லைனில் பப்ளிஷ் பண்ணணும். அந்த வெப்சைட் வந்து லைவில் வச்சுட்டு அந்த டிசைன் முதற்கொண்டு ரொம்ப நல்லா ப்ரொஃபஷ்னலாக பண்ணணும். அதுக்கு ஒரு இப்போது நம்ம டிஜிப்ளஸ் கம்பெனிலே நாங்கள் இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலான வெப்சைட்ஸ் நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஏற்கனவே நிறைய எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ்க்கு நம்ம வெப்சைட்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு வெப்சைட்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வெப்சைட்டை எடுத்துக்கொண்டு போய், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கோகோபீட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ வெளிநாட்டில் இருக்க ஒரு கம்பெனி வந்து ஒரு கோகோபீட் சப்ளையர் அப்படி தேடுறாங்கன்னா, அப்போது உங்களோட வெப்சைட் வந்து ஃபஸ்ட்டாக வர மாதிரி நம்ம கூகுளில் போய் ஆடு கொடுக்க முடியும். ஸோ இந்த ஆடு பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா, ஒரு கிளிக்குக்கு ஒரு வெளிநாட்டில்ன்றப்போ, இந்தியாவிலன்றது கிளிக் வந்து கொஞ்சம் சீப்பர். ஒரு கிளிக் வந்து இந்தியாவுக்குள்ளார ஒரு தேடுறவங்க ஒரு ஆடில் கிளிக் பண்ணுறாங்கன்னா நம்ம ஒரு 10 ரூபாலேருந்து 20 ரூபாலேயே வாங்கிட முடியும். பட் வெளிநாடுன்றப்போ நமக்கு ஒரு கிளிக் வந்து ஒரு 50 ரூபாய்க்கு ரேஞ்சுக்குள்ளேருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ ஒரு கிளிக்கு 50 ரூபா அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கலாம். இப்போ அவங்க ஒரு கோகோபீட் சப்ளையர் இல்லை கோகோபீட் மேனுஃபேக்சரர்னு சொல்லிட்டு யூரோப்பில் இருந்தோ இல்லை எங்கேருந்து தேடுறாங்கனாலும் நம்மளோட வெப்சைட் வந்து, நம்மளோட கூகுள் ஆட் வந்து டாப்பில் வரும். ஸோ வரதில் அவங்க கிளிக் பண்ணாங்கன்னா அதுலேருந்து நம்ம வெப்சைட்குள்ளே வந்துடுறாங்க. நம்ம வெப்சைட்குள்ளார ஆல்ரெடி நம்மளை பற்றின எல்லா ப்ரொஃபைலும் நம்ம ப்ராப்பராக கொடுத்துருக்கப்போ, அதை அங்கே இருக்க ஒரு நம்ம ஃபார்ம் மாதிரி கொடுத்துட்டோம். ஃபார்மு, வாட்ஸ்அப்பு, கால் பண்ணணுன்னா கால் பட்டன் எல்லாமே கொடுத்துட்டோம்னா, மெயில் லிங்க்கும் கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ நமக்கு ஒரு லீடு ஜென்ரேட் ஆயிரும். அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறோன்றது நம்மளோட நீங்கள் வழக்கமாக வச்சுருக்க ப்ராசஸில் பண்ணிக்கலாம். ஸோ டு சம்மரைஸ், எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ்க்கு கண்டிப்பாக பண்ண வேண்டியது 1, ஒரு ப்ராப்பர் வெப்சைட், 2 கூகுள் ஆட்லேருந்து அந்த வெப்சைட்டுக்கான டிராஃபிக்கை வரவழைக்கிறதுக்கு. ஸோ இது எதுவும் தேவைன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.